ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வீடு சேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் கூட. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். பிரதோஷத்தன்னைக்கு நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் வாங்கிட்டு போய் அம்மா தான் சொன்னாங்க, வெல்லத்தை நல்லா இடித்து எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் அவ்வளோக்கா செய்ய தெரியாது. அதிகமாக செஞ்சதும் கிடையாது. ஏதாவது இது ஒரு செகண்ட் டைம் செஞ்சுருப்பேன். சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யலான்னு செஞ்சுட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாரி சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு கோயிலுக்கு கொண்டு போகலாம். நான் 4 மணிக்கெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் வந்து அங்கே பூஜை நடந்தது 6:30 மணிக்கு மேலே தான் நடந்தது பூஜை. அப்போ வந்து அங்கே தயிர், பாலெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. எப்பவுமே இது பிரதோஷத்துக்கு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்போ தயிரும் பாலும் வாங்கி கொடுத்தாச்சு. 6:30 மணிக்கு மேலே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு பூஜை நடத்துவாங்க. அந்த பூஜையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் அந்த பொங்கலை வாங்கிட்டு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொங்கணகிரி முருகன் கோயில் வந்து இங்கே திருப்பூரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நாங்கள் அந்த கொங்கணகிரி முருகன் கோயிலுக்கு போவோம். அங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலோடு கிடையாது உள்ள. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் எல்லாம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு போயாச்சு. ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது எங்களோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு எங்களோட புது வீட்டுக்கு போகலான்னு சொல்லி புது வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து என்னோட சிஸ்டர் வந்து முருகன் சிலை வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிலையை நாங்கள் கையோடயே எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து எங்களோட பழைய